ஸோ செகண்ட் டேயோட ஃபஸ்ட்டு மேட்ச்சு கேஎஃப்சிசி வர்சஸ் ஜீரோஸ் பல்லடம் 2 டீமுக்கான மேட்ச்சு. ஸோ ஃபஸ்ட்டு மேட்ச்சு கிட்டத்தட்ட 8:15 மேட்ச்சை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த மேட்ச் 8 ஓவர், முதல் 2 ஓவர் பவர் பிளே, 5 பவுலர் யூஸ் பண்ணணும், 3 பவுலர் 2 ஓவர், 2 பவுலர் ஓவர் அப்படிங்கிறது மினிமமாக யூஸ் பண்ணணும். மேக்ஸிமம் எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நேற்று டே ஏ கிரவுண்டில் எடுத்திருந்தோம், இப்போதைக்கு நம்ம பி கிரவுண்டில் எடுக்கிறோம். ஸோ நேற்று டேவை கம்பேர் பண்ணும்போது இன்னைய டேவில் ஒரு சின்ன கிரவுண்டு அப்படின்னே சொல்லலாம். ஸோ நேற்று டே 55 மீட்டர்னா இன்னைய டேவில் ஒரு 50 மீட்டர் தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதுலேயும் ஸ்கொயர் லெக்கு கரெக்டாக ஸ்டெம்புக்கு மேலே, ஸ்டெம்புக்கு நேராக கொஞ்சம் பக்கத்தில் குறைவான டிஸ்டன்ஸாக தான் இருக்குது. ஸோ பார்க்கலாம், நிறைய சிக்ஸஸ் போகும் அப்படின்னு நினைக்கிறேன் இன்னைய டே மேட்சஸில். 2 ஓப்பனிங் பேட்ஸ்மேன் சொல்ல வந்துட்டாங்க, ரமேஷ் அண்ட் சுரேஷ். ஸோ ஃபஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ணேன் இங்கே சுரேந்தர். டேஷ் வின் பண்ண கேஎஃப்சிசி இங்கே ஃபீல்டிங் சூஸ் பண்ணிட்டாங்க. ஸோ பேட்டிங்கில் இருக்குது ஜீரோஸ் பல்லடம். ஃபர்ஸ்ட் ஒன் ஃபுல் பேஸில் ஃபுல் டாஸ் ஆனாலும் கரெக்டாக கனெக்ட் பண்ணிட்டாரு. எக்ஸ்ட்ரா கவரில் சான்ஸ் ஃபார் பவுண்ட்ரியா, ஸ்டாப் பண்ணி போட்டாரா, தாண்டிடுச்சுங்க பவுண்ட்ரி. முதல் பந்திலே ஒரு பவுண்ட்ரி இங்கே பதிவு பண்ணியிருக்காங்க. குட் ஷாட் அண்ட் குட் ஷாட் அப்படின்னே சொல்லலாம். எங்கள் பவுண்ட்ரியோட நல்லா ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஜீரோஸ் பல்லடம் 4ஓட ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. செகண்ட் ஒன் ஃப்ளிக் மாதிரி ஆடி இருக்காரு. சான்ஸ் ஃபார், இதுவும் பவுண்டரி போயிருந்தா ஃபீல்டர் பாலுக்கு போகிறாங்கன்னு பார்த்தா 2 ஃபீல்டர் வச்சுருக்காங்க ஸ்கொயர் லெக்கையும் மிடில் விக்கெட்டையும் லெக் சைடு. அதன் காரணமாக ஒரு சிங்கிள். தேர்ட் ஒன் சுரேஷ் ஆன் ஸ்ட்ரைக். இந்த சம்மில் சான்ஸ் ஃபார் நல்லா ஸ்டாப் பண்ணுறாரு. தேர்ட் ஒன் ஃபீல்டர் டேரக்ட் கிட்ட இருந்தால் மேபி க்ளோஸ் காலாக இருந்திருக்கலாம், விக்கெட்டுக்கு அடிக்கலை அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு ரன். ஃபோர்த் ஒன் நேருக்குனே ட்ரைவ் மைண்ட் செட், இதையும் சிங்கிளாக மாற்றிடுறாங்களா, இங்கே அடித்து பார்த்துருக்காங்க, உள்ளே வந்துட்டாருங்க ஒரு சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் சுவிட்சுக்கிட்டுக்கான ட்ரை தெளிவாக பட்டுருச்சுங்க. சுவிட்சுக்கு திரும்பி கண்டிப்பாக இது பவுண்ட்ரி போயிடும். பிகைன் த சம்பில் போயிடுச்சு ஒரு பவுண்ட்ரி. சுவிட்சுக்கு திரும்பி ஒரு பவுண்ட்ரி அடிச்சிருக்காரு இங்கே சுரேஷ். பாலோட நெக்ஸ்ட் ஒன் சப்போர்ட் பண்ணி போனார், தெளிவான மீட்டரில் ஒரு சிங்கிள். முதல் ஓவருக்கு 12 ரன் அடிச்சிருக்காங்க ஜீரோஸ் பல்லடம். செகண்ட் ஓவர் பட எங்கள் பபி ஆஸ்டாருங்க, நேருக்கு நேர் அங்கே ஃபீல்டரே இல்லை. சான்ஸ் ஃபார் தாண்டி போயிருதா, போயிடுச்சு 6. சாரி பவுண்ட்ரி போயிருக்கு. முதல் பந்திலே ஒரு 6, 2வது ஓவர்லேயும் இங்கே பதிவு பண்ணியிருக்காங்க ஜீரோஸ் பல்லடம். செகண்ட் ஒன் இந்த முறை மிட் ஆஃப் ஃபீல்டரை கிளியர் பண்ணி போயிருக்கு. லாங் ஆஃபில் பவுண்ட்ரி போயிருதா, ஃபீல்டை விரட்டி போய்க்கிருக்காங்க. ஸ்டாப் பண்ணிட்டாருங்க. நல்ல ஃபீல்டிங்கை போட்டாங்க ஃபீல்டர்கிட்ட இருந்து. 2 ரன் ஓடி இருக்காங்க இந்த பாலில் இங்கே. நெக்ஸ்ட் ஒன் எட்ஜ் வாங்கியிருக்கு. சான்ஸ் ஃபார் விக்கெட்டானு பார்த்தா நல்ல டேக் ஆனாங்க ஃபீல்டர். முதல் விக்கெட்டை இழக்கிறாங்க இங்கே ஜீரோஸ் பல்லடம். நீ பேஸ் பண்ணாங்க சசி, தெளிவாக தரையில் ஆடி இருக்காரு, ஒரு சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் அகைன் கட் பண்ணியிருக்காரு. பாயிண்ட் ஃபீல்டர் கையில் தான் போயிருக்கு, இதுவும் சிங்கிளாக மாறும். பேக் டு பேக் 2 பாலில் 2 சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் பேட்டாக காலான்னு தெரில, ரன் அவுட்டுக்கு ட்ரை பண்ணாங்க, அதுவும் அடிக்கலை. டாட் பாலாக மாறி இருக்குங்க. 2 ஓவருக்கு 21 அடிச்சிருக்காங்க ஜீரோஸ் பல்லடம். தேர்ட் ஓவர் போட எங்கள் வினித். ஃபர்ஸ்ட் ஒன் விரட்டி ஆட்டாருங்க. கண்டிப்பாக இதை தாண்டி பவுண்ட்ரி போயிடும். ஐயோ அவங்க ஃபீல்டர் ஒன்று வச்சுருந்தாங்க, அப்படியும் போயிடுச்சு பவுண்ட்ரி. ஸோ டீ பாயிண்டில் ஒரு ஃபீல்டர் வச்சுருந்தும் ஒரு பவுண்ட்ரி போயிடுச்சு, ஃபாஸ்ட்டாக போயிடுச்சு. அதன் காரணமாக ஃபீல்டரால் ஸ்டாப் பண்ண முடியல. செகண்ட் ஒன் ஃபுல்லாக மறுக்கி வந்து ஃபீல்டரை தாண்டினாலே பிகைன் த ஸ்டம்பில் கண்டிப்பாக பவுண்ட்ரியாக தான் இருக்கும். எஸ் போயிடுச்சு இங்கே பவுண்ட்ரி. பாலோட தேர்ட் ஒன் கட் பண்ண பார்த்தாரு, குயிக்காக டெலிவரி, பேட்ஸ்மேனுக்கு டைமிங் கிடைக்கல, டாட் பால். ஃபோர்த் ஒன் கேப்பில் ப்ளேஸ் பண்ணிட்டு சான்ஸ் ஃபார் 2 ரஸ் பண்ணிடுறாங்களா, ஃபீல்டை விரட்டி வந்தாங்க. பேட்ஸ்மேன்ஸும் விரட்டி ஓடிக்க இருக்காங்க இங்கே. ஃபஸ்ட் அட்டம்ப்டில் எடுக்கலைங்க, அதன் காரணமாக 2 ரன்னை மாற்றிட்டாங்க இங்கே. நெக்ஸ்ட் ஒன் ஃபுல்லாக மறுக்கி வந்து பிகைன் த ஸ்டம்பில் ஆடுறதுக்கு கமிட்டட் ஷாட், ஆனால் பேட்டில் படலை அப்படிங்கிற பட்சத்தில் இது டாட் பாலாக மாறும். நெக்ஸ்ட் ஒன் சூப்பராக ஆடினாருங்க ஒரு ஃப்ளிக்கு. சான்ஸ் ஃபார் போயிடுச்சுங்க இங்கே 6. சின்ன கிரவுண்டு அப்படிங்கிற பட்சத்தில் விண்டு சப்போர்ட் பண்ணி இங்கே போயிடுச்சு ஒரு 6. சூப்பரான 6, ஃப்ளெக்சிபிளாக போய் அடிச்சிருக்காரு இங்கே. நெக்ஸ்ட் ஒன் 3 ஓவருக்கு 37 அடிச்சிருக்காங்க ஜீரோஸ் பல்லடம். 4வது ஓவர் பட எங்கள் ரஞ்சித். ஃபர்ஸ்ட் ஒன்
ஒரு ஸ்பின் வேரியேஷன் அதை தெளிவாக ஆட்டாருங்க. பிகைன் தி ஸ்டம்பில் கண்டிப்பாக ஸ்டாப் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் தான். போயிடுச்சு பவுண்ட்ரிங்க. ஃபஸ்ட்டு பாலே தெளிவாக கம்ப்யூட்டர் ஷாட்டு மைண்ட் செட் போட்டு பிகைன் தி ஸ்டம்பில் லாஸ்ட்டார் ஒரு பவுண்ட்ரி. செகண்ட் ஒன் வர விட்டு அடிச்சிருக்காரு. அங்கே ஃபீல்டர் கரெக்டாக பாலுக்கு போயிட்டாங்க. நல்ல ஸ்டாப், ஒரு சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் ஃபுல் டஸ், அதே இடத்துல தான் கிடக்கு. ஓடிடுறாங்களா, ஒரு சிங்கிள் கையிலே வச்சுட்டாரு கீப்பர். சிங்கிள். பேக் டு பேக் 2 வைடு போயிருக்கு. நெக்ஸ்ட் ஒன் மர்ரிச்சா ஆட பார்த்தாரு, சூப்பராக போட்டிருக்காரு பவுலர் ரஞ்சித். இங்கே டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் ஒயிட், 1 more ஒயிட். நெக்ஸ்ட் ஒன் சூப்பர் டெலிவரி, நல்லா கம்பேக். இந்த மாதிரி ஒய்டு கோட்டை இழுத்து கரெக்டாக போட்டிருக்காரு, ஒரு டாட் பால். போன பாலும் ஒரு ஒய்டு. ட்ரைவ் மைண்ட் செட் கவர்ஸில் போயிருக்கு, கேப்பில் போயிருக்கு. அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக 2வது ரன் ட்ரை பண்ணி பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். அங்கே ஃபீல்டை விரட்டி போயிருக்காரு. கம்ஃபர்டபுள் 2-ஆக மாற்றிட்டாங்க இங்கே. நாலு ஓவருக்கு 49 அடிச்சிருக்காங்க ஜீரோஸ் பல்லடம். அதுக்கான 5th ஓவர் பட பவிஸ், அவருக்கான 2வது ஓவர் தெளிவாக ஆனார். ஆனாலும் அங்கே ஃபீல்டரை வச்சுருந்தாலும் மிஸ்ஃபீல்டு பண்ணிட்டாங்க. சரியாக ஜட்ஜ் பண்ணி எடுக்கலை, ஒரு பவுண்ட்ரி போயிருக்கு இங்கே. செகண்ட் ஒன் இந்த மாதிரி ஃப்ளிக் ஆட பார்த்தாரு, சரியாக மீட் ஆகலை. இது 1 or 2 பார்த்தா நல்லா ஸ்டாப்புங்க ஃபீல்டர். சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் அங்கே பாயிண்டில் ஃபீல்டர் ரெடியாக இருக்கணும். பால் டிவேட் ஆகி போயிடுச்சு. டி பாயிண்ட்லேயும் ஒரு ஃபீல்டர் வச்சுருக்காங்க. சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் ஒயிட். நெக்ஸ்ட் ஒன் கமிட்டர் ஷாட், சூப்பராக ஆனாருங்க ஒரு ஸ்கூப்பு. கண்டிப்பாக இது பவுண்ட்ரி போயிடும். பார்க்கவே கிளாசிக்காக இருந்துச்சு. ஸோ அப்படியே சூரியகுமார் யாதவை கண்முன்னே நிறுத்துற மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லலாம். சூப்பராக ஆனாருங்க ஒரு ஸ்கூப்பு. நெக்ஸ்ட் ஒன் லாஃப்டர் ஒன் தூக்கி விட்டுருக்காரு. காலை இல்லை திசை கவர்ஸில் போயிருக்கு. சான்ஸ் ஃபார் பவுண்ட்ரியா போயிடுச்சுங்க. ஸோ குவாலிட்டி ஆடுறான்னு சொல்லலாம். பால் எந்த பக்கம் வருதோ அந்த பக்கத்துக்கு ரியாக்ட் பண்ணி இங்கே அடிக்கிறதுக்காரு. நெக்ஸ்ட் ஒன் ஒயிட். நெக்ஸ்ட் ஒன் ஆசாருங்க ஃபுல் டாஸ் பால் தெளிவாக ஆடி இருக்காரு. சான்ஸ் ஃபார் 1 bounce பவுண்ட்ரின்னு நினைக்கிறேன். பவுண்ட்ரி கொடுத்துருக்காங்க இங்கே ஆம்பேர். 5 ஓவருக்கு 69 அடிச்சிருக்காங்க. அடுத்த ஓவர் போட இங்கே சேது. நெக்ஸ்ட் ஒன் தரையாக தட்டி விட்டு ஓடி இருக்காங்க. 2வது ரன் ஓடணுங்கிற மைண்ட் செட்டில் தான் தெளிவாக கேப்பில் ப்ளேஸ் பண்ணார். ஓடிடுறாங்களா? எஸ், ஃபாஸ்ட்டாக போயிட்டாங்க. 2 ரன் குயிக்கோ ரன்னிங். நெக்ஸ்ட் ஒன் சான்ஸ் ஃபார் ஒயிட். நெக்ஸ்ட் ஒன் ஃபுல் டாஸ் பால் தரையாக பாஸாக போய்க்கிருக்கு. ஸ்கொயர் லெக்கில் ஒரு ஃபீல்டர் இருக்காரு. நல்ல ஸ்டாப். சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் ஆசாருங்க கண்டிப்பாக இது தாண்டி போயிடும். தொலை தூரம் அடிக்கப்பட்ட 6 அப்படின்னு தான் சொல்லணும். இங்கே சூப்பராக அடிச்சிருக்காரு, ஒரு 6. நெக்ஸ்ட் ஒன் நேருக்கு நேர் அடித்தார். சான்ஸ் ஃபார் விக்கெட்டுக்கு வாய்ப்பா. அங்கே ஃபீல்டர் நல்லா டேக்கன். இது வரைக்கும் நல்லா அடிக்க இந்த பேட்ஸ்மேனோட விக்கெட் இங்கே இழக்கிறாங்க. பட் வெல் பிளேட், சூப்பராக ஆடி கொடுத்துருக்கான்னு சொல்லலாம் அவங்க டீமுக்காக. இங்கே நீ பேஸ் பண்ணால் இங்கே சபரி ஃபாஸ்ட் பாலே பெரிய சாட் தாங்க போயிருக்காரு. மிட் விக்கெட்டில் தெரிச்சு போய்க்கிறதுக்கு. சான்ஸ் ஃபார் பவுண்ட்ரியா. ஃபீல்டரும் ஃபாஸ்ட்டாக வெட்டி போயிருக்காங்க. 1. 2வது ரன் ஓடுறாங்களா? சான்ஸ் ஃபார் நாட் அவுட் கொடுத்துருக்காங்க. 2 ரன் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க இங்கே. நெக்ஸ்ட் ஒன் சான்ஸ் ஃபார் செம்ம ஹைட்டு போயிருக்கு. டிஸ்டன்ஸ் இருக்கா? ஃபீல்டர் கேட்சை பிடிச்சிடுறாங்களான்னு பார்த்தா போஸ்டாருங்க இங்கே. நல்லா டேக்கன். உள்ள வந்த பேட்ஸ்மேனோட விக்கெட்டை 2வது பாலில் எடுத்திருக்காங்க. 2 ரன்ல ஆட்டமிழந்து போகிறாரு இங்கே. 6 ஓவருக்கு 82 அடிச்சிருக்காங்க. மேட்ச்க்கான 7வது ஓவர் போட இங்கே பிரபுதேவா ஃபாஸ்ட் பாலே அடிச்சிருக்காரு. செம்ம ஹைட்டு போயிருக்கு. சான்ஸ் ஃபார் விக்கெட்டுக்கு வாய்ப்பா. போஸ்டாருங்க லைனில் வச்சு நல்லா டேக்கன். முதல் பாலே விக்கெட்டோட இங்கே ஸ்டார்ட் பண்ணுறாரு பிரபுதேவா. நெக்ஸ்ட் பேசனா இங்கே பாலு ஷார்ட் பவுன்ஸ் அட்டாக். டாட் பால் பதிவு பண்ணியிருக்காரு இங்கே பிரபுதேவா. 3rd ஒன் சான்ஸ் ஃபார் செம்ம ஹைட்டு போயிருக்கு. மிட் விக்கெட்டில் போயிடுது. 6 போய்கிட்டே இருக்குங்க. சூப்பர்வான ஒரு 6 இங்கே பாலு பேட்டில் இருந்து அடிச்சிருக்காரு. நெக்ஸ்ட் ஒன்
ஃப்ளிக்கு மாதிரி அடித்தார், கேப்பில் தான் விழுகும். சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் இப்போ ஸ்ட்ரைக்கில் திண்டுக்கல் ஸ்டாலின் தரையில் தான் ஆடி இருக்காரு. சிங்கிள். ஒன் மோர் சிங்கிள் ஓடி எடுக்கிறாங்க பேக் டு பேக். நெக்ஸ்ட் ஒன் லோ ஃபுல் டாஸ், நேருக்கு நேர் லாங் ஆஃபில் ஒன் மோர் சிங்கிள். கன்சியூட்டாக 3 சிங்கிள் ஓடி எடுத்திருக்காங்க இங்கே. இதோட எங்கள் ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு. எக்ஸலண்ட் ஓவர், சூப்பராக போட்டிருக்காரு. அந்த 6 மட்டும் இல்லைனா இன்னும் நல்ல ஓவராக மாறி இருக்கும். எங்கள் பிரபுதேவா கையிலேருந்து ஒரு சீனியர் பவுலர் நல்லா போட்டு கொடுத்துருக்காரு. 7 ஓவருக்கு 91 அடிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட லாஸ்ட் ஓவர், அந்த லாஸ்ட் ஓவர் போட எங்கள் சேது அவருக்கான 2வது ஓவர். சைக்கிளில் பால், ஒரு 6 அடித்த பேட்ஸ்மேன் சூப்பராக போட்டிருக்காருங்க. ஆஃப் கட்டர் வேரியேஷன் நல்லா போட்டிருக்காரு. டாட் பாலோட இங்கே ஸ்டார்ட் பண்ணுறாரு. செகண்ட் ஒன் ஃப்ளிக்கு மாதிரி தான் அடித்தார், ஆனால் விண்டுக்கே இழுத்துட்டு போயிருங்க. கண்டிப்பாக இது போயிடுச்சு. இங்கே 6, 2வது 6 பதிவு பண்ணுறாரு. ஸோ போன ஓவர்லேயும் அவர் மீட் பண்ண 2வது பாலில் தான் 6, இந்த ஓவர்லேயும் அவர் மீட் பண்ண 2வது பாலில் 6. நெக்ஸ்ட் ஒன் உடம்புல தான் பட்டிருக்கு, லெக் பை இன்னொரு 2 டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் வர விட்டு அடிச்சிருக்காரு. சான்ஸ் ஃபார் விக்கெட்டுக்கு வாய்ப்பா. ஐயோ ஃபீல்டர் மாட்டாங்க, நல்லா டேக்கன். ஸோ பேட்ஸ்மேன் நேம் இடையில பால்னு சொல்லிட்டேன். அருண். ரிமைனிங் இந்த ஓவரில் 2 இருக்குது. பிரபா நீ பேட்ஸ்மேனா. ஃபர்ஸ்ட் பாலே பெரிய சார் தாங்க போயிருக்காரு. சான்ஸ் ஃபார் விக்கெட்டுக்கு வாய்ப்பா. பவுண்ட்ரியான பார்த்தா போயிடுச்சு இங்கே பவுண்ட்ரி. ஃபஸ்ட்டு பால்லே ஒரு பவுண்ட்ரி. இங்கே போட பவுண்ட்ரியோட 100 ரன்னை கிடக்குறாங்க. இங்கே 0 பல்லடம், முதல் அணியாக கிடக்குறாங்கன்னு சொல்லலாம். லாஸ்ட் ஒன் லோ கேப்டாக நல்லா போட்டிருக்காரு. டாட் பாலோட இங்கே ஃபஸ்ட் இன்னிங்ஸ் முடிவுக்கு வந்திருக்கு. ஃபஸ்ட் இன்னிங்ஸ் முடிவில் 101 அடிச்சிருக்காங்க, 102 டார்கெட். ஸோ பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்கன்னு. இங்கே 102 சேஸ் பண்ணுறதுக்காக எங்கள் ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக சைக்கிளில் இருக்குது தரன், நான் சைக்கிளில் சேது. ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ணால் எங்கள் சக்தி லெஃப்ட் ஹேண்ட் பவுலர். ஃபர்ஸ்ட் ஒன் சான்ஸ் ஃபார் பவுண்ட்ரியான பார்த்தா போயிடுச்சு பவுண்ட்ரி. 2 டீம்லேயுமே ஃபர்ஸ்ட் பால் பவுண்ட்ரியோட இங்கே ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லலாம். ஸோ ஜீரஸ் பல்லடத்தை தொடர்ந்து இங்கே இந்த டீம்லேயும் பதிவு பண்ணியிருக்காங்க. செகண்ட் ஒன் அகைன் ஒரு ஃபுல் டாஸ். இந்த முறை தெரிவித்து போகுது, பிள்ளை விரட்டி போய்க்கிருக்காங்க. ஸ்டாப் பண்ணிடுறாங்களா? ஸ்டாப் பண்ண முடியலங்க, போயிடுச்சு இங்கே பவுண்ட்ரி. பேக் டு பேக் முதல் 2 பாலில் 2 பவுண்ட்ரியை பதிவு பண்ணியிருக்காங்க. தேர்ட் ஒன் திருப்பி விட்டாருங்க பாலை ஸ்கொயர் லெக்கில். இதுவும் பவுண்ட்ரியாக தான் இருக்கும். எஸ் போயிடுச்சு இங்கே பவுண்ட்ரி. கன்சியூட்டாக 3 in 4 row அப்படின்னே சொல்லலாம். 4 பவுண்ட்ரி 3 பாலில் அடிச்சு 3 பவுண்ட்ரி 3 பாலில் அடிச்சிருக்காரு கண்டினியூஸாக. நெக்ஸ்ட் ஒன் பெரிய ஷாட்டுக்கான ட்ரை, தெளிவாக பேட்டில் மீட் ஆகலை. ஃபீல்டர் கையில் தான் போகும். ஒரு சிங்கிள். ஸ்டாலின் இருக்கார் ஃபீல்டர். பாலோட 5th ஒன் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் தான் சேர்த்து அவர் மீட் பண்ணுற ஃபர்ஸ்ட் ஒன் கட் பண்ணார். ஃபீல்டர் கையில் தான் போகும். அப்படிங்கிற பட்சத்தில் இதுவும் ஒரு சிங்கிளாக மாறுது. பேக் டு பேக் 2 சிங்கிள். ஃபர்ஸ்ட் ஓவர் பிள்ளையோட லாஸ்ட் 1 more பால். விகே இந்த சம்பளம் ஆட பார்த்தாரு, பேட்டில் பல்ல. டாட் பாலோட முதல் ஓவர் இங்கே முடிவுக்கு வந்திருக்கு. 3 பவுண்ட்ரி 2 சிங்கிள்னு முதல் ஓவருக்கு 14 அடிச்சிருக்காங்க. 2வது ஓவரோட ஃபர்ஸ்ட் ஒன் எக்ஸ்ட்ரா கவரில் போயிருக்கு. சான்ஸ் பவுண்ட்ரி போயிருந்தா ஃபீல்டர் வெட்டி போகிறாங்க. ஸ்டாப் பண்ணிடுவார்னு நினைக்கிறேன். நல்லா எஃபோர்ட் ஃபீல்டர். ரன்னிங்லேயே பால் எடுத்து த்ரோவிங் வச்சாரு. 2 ரன். சான்ஸ் ஃபார் ஹைட்டு போயிருக்கு. விக்கெட்டுக்கு வாய்ப்பா. அங்கே ஃபீல்டர் இருக்காங்க. நல்லா டேக்கன். முதல் விக்கெட்டை இழக்கிறாங்க இங்கே KFCC. 1 run பேட்ஸ்மேனா இங்கே கார்த்திக். ஸ்டம்புக்கு வெரி க்ளோஸ்டாக வந்திருக்கு. கொஞ்சம் தான் ஸ்டம்பை தட்டி இருக்கும். டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் அகைன் ஒரு டாட் பால். பேக் டு பேக் 2 டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் ஃபுல் டாஸ் மிஸ் பண்ணிட்டாருங்க பேட்ஸ்மேன். கண்டிப்பாக வருத்தப்படுவார். ஸோ பவர் பிளேயில் ஃபுல் டாஸ் மிஸ் பண்ணிட்டாரு. 1 more டாட் பால். 3வது டாட் பாலை பதிவு பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் ஒன் அகைன் ஒரு டாட் பால். எக்ஸலண்ட் டெலிவரி ஃப்ரம் பவுலர். ஸோ 4 டாட் பாலோட 2வது ஓவர் எங்கள் முடிவுக்கு வந்திருக்கு. செகண்ட் பவர் பிளே ஓவர் சூப்பராக போட்டு கொடுத்துருக்கான்னு சொல்லலாம். 2 ஓவருக்கு 16 அடிச்சிருக்காங்க KFCC. தேர்ட் ஓவர் போட எங்கள் யுவராஜ் கீப்பர் அப்டு போய் இன்னும் போடுறாரு. ஸ்டார்ட் பண்ணுறாங்க இங்கே ஓவரை. ஃபாஸ்ட் பாலே மிட் விக்கெட்டில். சான்ஸ் ஃபார் பவுண்டரிக்கு வாய்ப்பாக. ஃபீல்டர் ஸ்டாப் பண்ணிடுறாரா? நல்லா ஸ்டாப்புங்க ஃபீல்டர்கிட்ட இருந்து. 2 ரன் ஓடிருக்காங்க பாஸ் ஆகிங்க. நெக்ஸ்ட் ஒன் லாப்டர் ஒன் தூக்கி விட்டுருக்காரு. சான்ஸ் ஃபார் ஃபீல்டர் கையில் தான் போயிருக்கு. 2வது ரன் ரெஸ்ட் பண்ணுறாங்களா? 2வது ரன் ஓடிக்க இருக்காங்க. இங்கே வந்துட்டாருங்க. ஃபாஸ்ட்டாக வந்திருக்கான்னு சொல்லலாம். ஒரு 2 ரன்.
நெக்ஸ்ட் ஒன் அப் டு ஏக்கர். வித்தே கொடுக்காத பந்து. ஒன் மோர் டபுள் வர்றாங்களா? ஃபீல்டர் ஃபாஸ்ட்டாக வந்துட்டாங்க. சிங்கிள். பாலோட ஃபோர்த் ஒன் ஏந்தி விட்டுருக்காரு. கேப்பில் தான் போயிருக்கு. ஃபீல்டரால் பாலுக்கு போக முடியுதா? போயிட்டாருங்க. பின்னாடியே போய் கேட்சையே தெளிவாக போச்சிட்டாங்க. நல்லா டேக்கன். ஒன் மோர் விக்கெட்டை இழக்கிறாங்க இங்கே கேஎஃப்சிசி. நீ பேஸ் பண்ணா இங்கே பிரபுதேவா. ஃபஸ்ட்டு பாலே அடிச்சிருக்காங்க. சான்ஸ் ஃபார். நல்லா ஸ்டாப்புங்க ஃபீல்டர். குயிக்கராக ஒரு சிங்கிள் ஓட்டாங்க. நெக்ஸ்ட் ஒன் சுற்றிருக்கான ட்ரை. நல்லா கீப்பிங். பேட்டில் பல்ல டாட் பால். ஸ்டெம்புக்கு வெரி க்ளோஸ்னு மிஸ் பண்ணதுக்கு வருத்தப்படுறாரு பவுலருங்க. 3 ஓவருக்கு 22 அடிச்சிருக்காங்க. மேட்சுக்கு 4வது ஓவர் போட எங்கள் அருண். ஃபஸ்ட் ஒன் ஃபாஸ்ட் பாலே ஆஸ்டாருங்க. நேருக்கு நேர். கண்டிப்பாக இதை தாண்டி போயிடும். ஷாட்டில் போட்ட பால் தெளிவாக ஆஸ்டாரு. தேர்ட் ஒன் திருகல் பந்து. நல்லா போட்டிருக்காரு. லெக்கட்டர் வேரியேஷன். டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் சப்போர்ட் பண்ணி போனார். லாங் ஆஃபில் அகைன் போயிருக்கு. ஃபீல்டர் கையில் தான் போகும் அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் பிரபுதேவா ஃபுல் டாஸ் பாலையும் பிகைந்த சம்பளாடுறா. கமிட்டர் ஷாட். அதன் காரணமாக திருப்பி விட்டுருக்காரு. ஒரு சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் உடச்சி போட்ட பால். பேக் ஃபுட் புல் ஷாட் போனார். அந்தளவு டைமிங் கிடைக்கல. சான்சர் பவுண்டரி போயிருதா? ஃபீல்டர் முன்னாடியே வந்து மிஸ் பண்ணிட்டாருங்க. இன்னொரு ஃபீல்டர் தெளிவாக பேக்கப் போயிருக்காங்க. 2 ரன் இந்த பாலில். 4 ஓவருக்கு 33 அடிச்சிருக்காங்க. 5வது ஓவரோட ஃபர்ஸ்ட் ஒன் ஃபாஸ்ட் பாலே அடிச்சிருக்காரு. பெரிய ஷாட்டுக்கான ட்ரை. சான்ஸ் ஃபார் கிளியர் பண்ணி போயிருந்தா. லாங் ஆஃபில் ஃபீல்டர் இருந்தார். அவரையும் தாண்டி போயிடுச்சுங்க. இங்கே 6 முதல் பந்திலே ஒரு 6 பதிவு பண்ணியிருக்காரு. இங்கே நேருக்கு நேர் லாங் ஆஃபில். செகண்ட் ஒன் நல்லா கீப்பிங். டாட் பாலை மாற்றிட்டாரு. பாலோட நெக்ஸ்ட் ஒன் சான்ஸ் ஃபார் பிகைந்த சம்பளை. ஃபீல்டரால் பிடிக்கலங்க. அப்படிங்கிற பட்சத்தில் இங்கே லக்கி பவுண்டரி போயிடுச்சு பிகைந்த சம்பளை. இந்த ஓவரில் 6 தொடர்ந்து ஒரு பவுண்டரியை பதிவு பண்ணியிருக்காங்க கேஎஃப்சிசி. நெக்ஸ்ட் ஒன் நோ பால் கொடுத்துருக்காங்க. ஸ்டெப் நோ. அங்கே ஃபீல்டர் ஸ்டாப் பண்ணிடுறாரா? வாட்டனே போட்டுங்க ஃபீல்டர்கிட்ட இருந்து. சூப்பராக ஸ்டாப் பண்ணி கொடுத்துருக்காரு. 2வது ரன்னு ஓடிட்டாங்க. 2+1. அடுத்த பால் ஃப்ரீ ஹிட் பாலாகவும் இருக்க போகுதுங்க. பாலோட நெக்ஸ்ட் ஒன் சூப்பர் டெலிவரி. எக்ஸலண்ட்டாக போட்டிருக்காரு. படுக்கோட்டை வரசி சூப்பராக போட்டிருக்காரு. டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் அகைன் பெரிய ஷாட்டுக்கான ட்ரை. பேட்டில் பால்ல லெக் கட்டர் வேரியேஷன் நல்லா போட்டிருக்காரு. டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் இன்சைடேஜில் விக்கெட்டுங்க. நல்லா அடிக்க இந்த பேட்ஸ்மேன் பிரபுதேவாவோட விக்கெட் இங்கே பறி போகுது. 5 ஓவருக்கு 46 அடிச்சிருக்காங்க. 6வது ஓவர் போட எங்கள் சபரி. ரிமைனி இருக்க 3 ஓவருக்கு 56. ஆல்மோஸ்ட் 19 ரன் ரேட்டுக்கிட்ட எடுத்துகிட்டு போகணும் எவ்ரி ஓவர். ஸோ என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். 6வது ஓவரோட ஃபர்ஸ்ட் ஒன் வைட். ஃபர்ஸ்ட் ஒன் ரீ பால். நேருக்கு நேர் லாங் ஆஃபில் ஃபீல்டர் இருக்கார். அதிகபட்சம் சிங்கிளுக்கு வாய்ப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் வெயிட் பண்ணி அடித்தார். நேருக்கு நேர் எதிர்த்து சான்ஸ் ஃபார் விக்கெட் எடுத்திருக்காங்க. இங்கே நீ பேஸ் பண்ணா இங்கே அஜித். நேருக்கு நேர் நான் சிக்கர் நல்ல வேலை தப்பிச்சிட்டாரு. இல்லைனா அவர் மேலே பட்டிருக்கோம். ஒரு சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் ஆஸ்டாருங்க. இது கண்டிப்பாக தாண்டி போயிடும். தொலைதூரம் அடிக்கப்பட்ட பந்து லைனெல்லாம் தாண்டி சென்று விட்டது அப்படின்னு தான் சொல்லணும். இங்கே போயிடுச்சு 6. போன பால் ஒரு ஒயிட் போயிருக்கு. நெக்ஸ்ட் ஒன் சப்போர்ட் பண்ணதுக்கும் தெளிவாக போட்டிருக்காரு. ஒரு டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் அடிச்சிருக்காருங்க. செம்ம ஹைட்டு போயிருக்கு. சான்ஸ் ஃபார் தாண்டிருந்தா கேட்சுக்கு வாய்ப்பான்னு பார்த்தா லயனில் வச்சு கேட்சை பிடிச்சாங்களா? எஸ் நல்லா டேக் அண்ட் விக்கெட் கொடுத்துருக்காங்க இங்கே. ஸோ நல்ல ஷாட் மாதிரி தான் இருந்துச்சு. எதிர்காலத்தில் ட்ராவல் ஆகலை. ஹாலக் 6 ஓவருக்கு 56 அடிச்சிருக்காங்க. 7வது ஓவர் பட எங்கள் பிரசாந்த். பாலோட ஃபர்ஸ்ட் ஒன் ஃபுல் பேஸில் ஒரு ஃபுல் டாஸ். நேருக்கு நேர் எதிர்த்து அடிச்சிருக்காரு. அங்கே நிறைய கேட்சு எக்கச்சக்க கேட்சை பிடிச்சிருக்கான்னு சொல்லலாம். லாங் ஆன் ஃபீல்டர் ஃபீல்டிங்கில் நல்ல சப்போர்ட்டுன்னே சொல்லலாம். இங்கே 0 பண்ணதுக்காக முதல் பால்லே விக்கெட்டு. பாலோட நெக்ஸ்ட் ஒன் அப் டு ஏக்கிங் லென்த் எக்ஸலண்டாக போட்டிருக்கான்னு சொல்லலாம். வித்தே கொடுக்காத பந்து ஒரு பவுலருக்கு ட்ரீம் டெலிவரின்னு சொல்லலாம். ஸோ செம்ம பேஸில் எடுத்துகிட்டு வந்து ஏக்கிங் லென்த் போட்டார்.
பேட்டில் நிற்க இருந்துச்சு. இன்சைட் ஏஜில் 1 more விக்கெட்டு. 2வது விக்கெட் எடுத்து கொடுக்குறாரு இங்கே பிரசாந்த். நீ பேட்ஸ்மனா எங்கள் விமல். பேட்டில் நிற்க இருந்துச்சு. 1 more விக்கெட்டு. 3வது விக்கெட் எடுக்கிறாரு இங்கே பிரசாந்த். ஒட்டன் ஓவர். இது வரைக்கும் எக்ஸலண்ட்டாக போட்டுக்கிருக்கான்னு சொல்லலாம் இங்கே மேட்ச் ஓவரை. ஸோ ஆல்மோஸ்ட் மேட்சை இந்த பக்கமாக கொண்டு வந்துட்டாங்கன்னே சொல்லலாம் இங்கே ஜீரோஸ் பல்லடம். போன பாலில் ஒரு 2 run. நெக்ஸ்ட் ஒன் சூப்பராக போட்டிருக்காருங்க. போன பால் போன 2 run மட்டும்தான் போன ஓவருக்கான ரன்னாக இருந்திருக்கு. சூப்பர் ஓவர் நல்லா போட்டு கொடுத்துருக்காரு. 2 runக்கு 3 விக்கெட் எடுத்து இங்கே பிரசாந்த். 7 ஓவருக்கு 58. 8வது ஓவர் பட இங்கே சபரி. ஃபர்ஸ்ட் ஒன் ஒடியாக்கர் தெளிவாக போட்டிருக்காரு. ஒரு சிங்கிள். செகண்ட் ஒன் ஆஃப் டு ஏக்கர். அகைன் வித்தே கொடுக்காத பந்து. பேக் டு பேக் நல்லா போட்டிருக்கான்னு சொல்லலாம் இங்கே. பாலோட தேர்ட் ஒன். சான்ஸ் ஃபார் கேப்பில் விழுதுக்கும். நோ மேன்ஸ் லேண்டு. கேட்சை பிடிக்க முடியாது. விரட்டி போய் கீப்பர் பிடிச்சிருக்காரு. ஒரு சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் அகைன் வித்தே கொடுக்காத பந்து. கால் குத்து பந்துன்னு சொல்லலாம் யாக்கிங் லென்த்தில். ஃபோர்த் ஒன் சூப்பர் டெலிவரி. 1 more குட் டெலிவரின்னு சொல்லலாம் இங்கே. ஃபிஃப்த் ஒன் ஃபுல் டாஸ் பால். நேருக்கு நேர் போயிருக்கு. அதிகபட்ச சிங்கிளுக்கான வாய்ப்பாக தான் இருக்கும். சிங்கிள். போன மேட்சோட மேன் ஆஃப் த மேட்ச் 0 பல்லடத்தோட ஸ்கை அப்படின்னே சொல்லலாம். சுற்றி 360 ஆடிக்கிருந்தார். அவருக்கு தான் மேன் ஆஃப் த மேட்ச். 47 ரன்னை பதிவு பண்ணியிருக்காரு. வெல் பிளேட் ப்ரோ.